லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதீகிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 21ஆம் நாள் 7/11/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் பெற வேண்டும், நாம் தொடங்குகின்ற காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்கின்ற வகையிலே இறை பிரார்த்தனைகளை செய்து பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள் ஆசிரியருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடும். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை, இந்த ஐப்பசி மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமை. ஐப்பசி வெள்ளியிலே நாம் ஆசாரசீரராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்து அபிஷேகங்களுக்கு நம்மால் முடிந்த பால், தயிர், இளநீர், பழ வகைகள் எவையெல்லாம் கொண்டு செல்ல முடிகிறதோ அவற்றை கொண்டு செல்லலாம். நமக்கு அதுவும் முடியவில்லையா, வீட்டிலே 5% செலவில்லாமல் தானாக பூத்திருக்கின்ற பூக்களை எடுத்து கொண்டு போய் கொடுத்தாலே ஒரு பெரிய புண்ணியமாகும். அவ்வாறு சிறப்புறக்கூடியது இந்த ஐப்பசி மாதத்து வெள்ளிக்கிழமை சிறப்பு கொண்டது. நமக்கு குலதெய்வங்கள் அம்பாளாக இருக்கலாம், பைரவராக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம். முடிந்தவர்கள் இந்த ஐப்பசி வெள்ளியிலே குலதெய்வ வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் ஒரு சிறப்பு கிடைக்கக்கூடியது. எதிர்வருகின்ற இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவினுடைய நடத்தையில் அந்த சமூகத்திலே இருந்த பெரியவர்களாக கருதப்படுகின்ற பரிசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் குறை கண்டுபிடித்தார்கள். காரணம், இயேசுவினுடைய அவருடைய வாழ்க்கை முறையிலே சற்று வித்தியாசமானதாக அவர் தன் அணுகுமுறையை, உறவாடல்களை தொடுத்தார். பாவிகளோடும் வரி தண்டுபவரோடும் உணவருந்துகின்றார். உணவருந்துவது மட்டுமல்ல, அப்படி சேர்ந்து உணவருந்துவதனாலே அவர் மகிழ்ச்சி கண்டார். அந்த பாவியர்களும் வரி தண்டுபவர்களும் அவரோடு சமபந்தி அமர்வதிலே அவர்களும் மகிழ்ச்சி கண்டார்கள். இது ஒரு தவறான செயல் அல்ல, மாறாக ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை சமூகத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்று இயேசு விரும்பினார். கடவுளுடைய கண்களுக்கு பாவிகள் என்று இந்த உலகத்திலே கருதப்படுகின்றவர்கள், குற்றம் புரிகின்றவர்கள், தவறு இழைக்கின்றவர்கள், தள்ளி வைக்கப்படுகின்றவர்கள் எல்லோரும் அவர்கள் கடவுளுடைய கண்களுக்கு மதிப்புக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களும் மனிதர்கள், இவர்களும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று அவர்களை அங்கீகரிக்கின்ற இயேசு அவர்களோடு சமபந்தி அமருகின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யாரோடு சேர்ந்து உண்ண வேண்டும், யாரோடு எங்களுடைய உணவை பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று விரும்புவோம் என்றால் நாங்கள் யாரை எவ்வளவு தூரம் அன்பு செய்கின்றோம், அவர்களோடு நட்புறவை ஏற்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்து இருக்கின்றது. இயேசுவினுடைய நண்பர்களாக இந்த பாவிகளையும் சமூகத்திலே தள்ளி வைத்தவர்களையும் அவர் கருதுகின்றார்.
தன்னுடைய நட்புக்கும் அன்புக்கும் பரிமாற்றத்திற்கும் உறவுக்கும் அவர்கள் உரியவர்கள் என்று கொள்ளுகின்றார். அதனால் தான் அவர் அழகான ஒரு உவமையை லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது. 99 நீதிமான்களையும் விட்டுவிட்டு தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி அலைந்து அதை கண்டுபிடித்ததும் மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகின்ற நல்ல ஆயனை போன்றவர்தான் இறைவன் என்று நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் ஓரம் கட்டப்பட்டவர்கள், எங்களுடைய சமூக எல்லைகளுக்கு அப்பால் அவர்களை தள்ளி வைக்கப்பட்டவர்களை வரவேற்று அரவணைத்து அவர்களை மீண்டும் இந்த சமூகத்திலே சேர்ப்பதுதான் திரு அவையினுடைய பணியாளர்களுடைய முக்கியமான பணி என்பதை, அவர்கள் செய்ய வேண்டிய கடமை என்பதை, அவர்களுடைய பொறுப்பு என்பதை அவர் வலியுறுத்தி சொல்லுகின்றார். ஆனால் இந்த நாளிலே நாங்கள் எவ்வளவு தூரம் யார் யாரை நாங்கள் தள்ளி வைக்கின்றோமோ அவர்களை நாங்கள் எங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களுடைய நட்புக்கும் ஏற்றவர்களாக நாங்கள் வரவேற்போம். பிரிந்தவர்கள் கூடுகின்ற பொழுது மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் என்று சொல்வார்கள். கிறிஸ்துவினுடைய வழி நின்று நாங்கள் அனைவரையும் ஏற்று அவர்களை புரிந்து அவர்களை எங்களுடைய உறவுக்கு அழைக்கின்றவர்களாக நாங்கள் திகழ இறைவன் எங்களுடைய உள்ளங்களுக்கு அன்பை இரக்கத்தை தர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் இஸ்லாம் மார்க்கம் ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி உள்ளது என்பதை தொட்டு காட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். புனித தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக நெறிப்படுத்தக்கூடிய போதனைகளை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாகும். இந்த உலகத்திலே தோன்றிய அறிமுகம் செய்யப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அனைத்தையும் நெறிப்படுத்தக்கூடிய வழிகாட்டல்களையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு முழுமையாக சொல்லியிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். அவர்கள் வந்து தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையினூடாக, அறிவுரைகளினூடாக, ஆன்மீக உபதேசங்களினூடாக தன்னுடைய தோழர்களை நெறிப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக தனது அன்பான அறிவுரைகளின் மூலம் அந்த சஹாபாக்களை வழிநடாத்தினார்கள், அவர்களை நெறிப்படுத்தினார்கள். மனிதனை கொலை செய்து மனித மண்டையோட்டில் மது அருந்தக்கூடிய கலாச்சாரத்தில் மூழ்கியிருந்த அந்த மக்களை மனிதாபிமானமுள்ள மக்களாக, மனித நேயத்தோடும் மனித வாஞ்சையோடும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மிகச்சிறந்த உத்தமர்களாக மாற்றிய அந்த பெருமை தீனுல் இஸ்லாத்துக்கு இருக்கின்றது. எந்த அளவுக்கென்றால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மனிதனுடைய சிக்கல்களுக்கு தீர்வுகளை முழுமையாக இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்கின்றது. அதே போன்று இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு எதுவெல்லாம் நன்மை பயக்குமோ அந்த விடயங்களை எல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். எதுவெல்லாம் இந்த உலகத்தில் மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்குமோ, தீங்கு ஏற்படுத்துமோ அந்த விடயங்களையெல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த உலகத்திலே சஹாபாக்களுக்கு அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தேடி தேடி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதைத்தான் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் கற்றுத்தந்தார்கள். எந்த அளவுக்கென்றால், வானத்தில் ஒரு பறவை சிறகடித்து பறந்தால் அதிலிருந்தும் ஒரு செய்தியை நமக்கு நபிகளார் கற்றுத்தருவார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு
மிக தெளிவான அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று ஒருமுறை சல்மான் அல் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், உங்களுடைய தூதர் உங்களுக்கு மலசலம் கழிக்கின்ற பொழுது கூட பேண வேண்டிய ஒழுங்குகளை எல்லாம் கற்றுத்தந்திருக்கின்றாமே என்று கேட்ட பொழுது அவர் மிகவும் அழுத்தமாக சொல்லுகின்றார், ஆம், நாங்கள் மலசலம் கழிக்கின்ற பொழுது வலது கையால் சுத்தம் செய்யக்கூடாது, விட்டைகளையும் எலும்புகளையும் கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது, கிபுலாவை நாங்கள் முன்னோக்கி சுத்தம் செய்ய மலசலம் கழிக்கக்கூடாது, அதே போன்று வெட்ட வெளியில் நாங்கள் மலசலம் கழிக்கக்கூடாது, மறைத்து நாங்கள் அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும். இப்படியான ஒழுங்குகளை எல்லாம், இப்படியான வழிகாட்டல்களை எல்லாம் எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இந்த அளவுக்கு மனித சமூகத்திற்கு மிக தெளிவான அறிவுரைகளையும் மனித சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களையும் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டமாகத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த மண்ணில் அறிமுகம் செய்யப்பட்டது என்ற அந்த வரலாறை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அதே போன்று திருமணவியலாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அதே போன்று குற்றவியல் சட்டங்களாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மார்க்கம் தீர்வு சொல்கின்றது. ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபணிந்து அவனை உள்ளத்தால் விசுவாசித்து இந்த உலகத்திலே ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற அந்த தெளிவான கோட்பாட்டை முழுமையாக அழுத்தமாக இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம். மனித சமூகத்திற்கு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை, முழுமையான தீர்வுகளை, முழுமையான வழிகாட்டல்களை, அறிவுரைகளை இந்த மார்க்கம் சொல்லியிருக்கின்றது என்பதை தெளிவாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.